வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், மூலப்போகிறது 3ஆம் உலகப் போர் அப்படின்னு ஒரு தவறான செய்தியும் பரவிட்டு இருக்கு. இதுக்கிடையில் கேஸ் சிலிண்டர் விஷயமா, கார்களுக்கு கேஸ் ஃபில் பண்ணுற இடங்களில் மூடல், கேஸ் சிலிண்டர் வீட்டுக்கு உபயோகித்த சிலிண்டருக்கு தட்டுப்பாடு, பல்வேறு விஷயங்கள் போய் கொண்டு இருக்கிறது. சர்ச்சைகளும் அதை சுற்றி வளம் வந்து கொண்டு இருக்கிறது. யூபிஎஸ்சி எக்ஸாமில் இப்போ பாஸ் ஆன 60 பேரில் 57 பேர் எங்கால் தான் அப்படின்னு முதல்வர் வழக்கம் போல் சொல்லியிருக்காரு. இதை பற்றி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். விஜய் அவர்களுடைய நேற்றைய நேர்காணல், 50 வேட்பாளர்கள் அந்த தொகுதிக்கான நேர்காணல், இதையும் பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நான் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி நேற்று கோயம்புத்தூரில் இந்த பள்ளி மாணவர்களுடைய மதிய உணவுக்கு அப்புறம் உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. 30 மாணவர்களுடைய உடல்நிலை. அதில் குறிப்பாக சொல்ல போனால், இப்போ சாம்பார்னாலே, கவர்மெண்ட் சாம்பார்னாலே டிடி சாம்பார் அப்படிங்கிற பேர் எடுத்துட்டாங்க. டிடி இன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க தான் ட்ரெண்டான மாதிரி கான்செப்டில் ஆகிடுச்சு. பள்ளி விழுந்த சாம்பாரை குழந்தைகள் உட்கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் போய்ட்டுருக்கு. வழக்கம் போல் முதல்வர் அவர்கள் எங்கேயுமே தலை குனியாது தமிழகம், வெல்வம் ஒன்றாக அப்படின்லாம் சொல்கிற ஒரு அந்த என்ன சொல்கிறது விளம்பரத்துக்கு மத்தியில் தலை குனிஞ்சிருக்கு இன்றைக்கி கோயம்புத்தூரில் அந்த பள்ளி வளாகம். எப்படி பார்க்குறீங்க? கோயம்புத்தூர் இது தாண்டி இந்த பீரியட்லேயே கிட்டத்தட்ட 140 மாணவர்கள் இந்த மாதிரி வாந்தி பேதி சாப்பிட்டதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தரமற்ற அந்த சமையலறை, இந்த பராமரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனை வந்தவொன்னே ஓடுறாரு இந்த மாநகராட்சி ஆணையர். பேர்னா சிவகுரு பிரபாகரன். வரும்போது பயங்கரமாக வந்தார். அவர் ஒரு மரத்தொழிலாளியாக இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், நேர்மை எருமை கருமைனாரு. இந்த கவர்மெண்ட் இதிலலாம் இந்த நேர்மை எருமை கருமையை பண்ணலாம், அதை மீறி பண்ணலாம். ஆனால் இவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கு இதாக மாறிடுறாங்க. இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறதோ, மாணவர்களுக்கு தரமானது ஒரு கலெக்டர் பண்ணாங்க தெரியுமா? அவங்க போகும்போது மாணவர்கள் எல்லோருமே அவங்கள ரொம்ப இது பண்ணாங்க. ஏன் இதை பண்ண இதுன்னு அரசுக்கு எதிரான விஷயமா? அவங்க நேராக போய் ஆய்வு பண்ணி, ஆதி திராவிடர் விடுதியிலலாம் ஆய்வு பண்ணி, அவங்க சாப்பாடை இவங்களும் சாப்பிட்டு, ஒரு பெண் கலெக்டர் உமாவோ ஏதோ பேர் நினைக்கிறேன், பயங்கர அவங்களோட இது பயங்கர ட்ரெண்டாக, உண்மையான ட்ரெண்டிங் அதான். ஆமாம், பண்ணி ஒரு வழி பண்ணிட்டாங்க அவங்க. அப்புறம் உடனே அவங்கள மாற்றிட்டாங்க. செட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலாம்ல. ஏழையின் மைந்தர் தானே வர்றீங்க கலெக்டராலாம், மாநகராட்சி ஆணையராக வர்றீங்க. குறைந்தபட்சம் மாநகராட்சிக்குள்ளே இருக்கிற பள்ளிகள் இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே சரியாக இருக்கான்னு ஆய்வு பண்ணுறது இதெல்லாம். அதனால் அதிகாரிகள், முதல்வர் எப்படியோ அதிகாரிகள் அப்படி, அதிகாரிகள் எப்படியோ முதல்வர் அப்படின்ற மாதிரி ஒரு அலட்சியம் ஃபுல்லாகவே ஓடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் வர சட்டம் ஒழுங்கு சம்மந்தமான செய்திகள்லாம் கேட்கும்போது ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஒரு பையன் கூட 2 பொண்ணுங்க போதுங்க பைக்கில். 3 பேருமே ஜோனியல். அவங்க ஒரு பையனுக்கு 17 வயசு, 2 பொண்ணுங்களுக்கும் 14 வயசு. இதை பார்த்துட்டு 2 பேர் துரத்துறானுங்க. எப்படி நாடு எப்படி இது பார்த்தீங்களா? அது பயந்து போய் ரன்னிங்கில் கீழே விழுந்துருதுங்க. விழுந்ததில் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த பையனும் இன்னொரு பொண்ணும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. இன்னொரு பொண்ணு காயப்பட்டுருது. காயப்பட்ட பெண்ணை 2 குடிகாரர்களும் என்ன போதைன்னு தெரில தூக்கிட்டு போய் நைட்டு ஃபுல்லாக அவர்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. காயப்பட்ட பெண்ணை, 14 வயது சிறுமியை, பெண்ணு இல்லை சிறுமியை, குழந்தை. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி விஷயத்த சொன்ன பிறகு நடவடிக்கை. இது என்னங்க நாடா? என்னங்க இது? யாருக்குமே பயம் இல்லையாங்க. போலீஸ் ரோந்தோ இது எனக்கு என்னென்னு அப்போ 2 பசங்களை பழுக்கட்டாயமாக துரத்துறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு பார்த்தீங்களா இவங்களுக்கு? போதையுடைய இது. இப்போ இங்கே வர்றேங்க, ஒரு இடம் பார்க்குறேங்க, அந்த இடத்துல ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுக்கிட்டு பாட்டில் வச்சு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் பார்க்கும்பொழுது மணி 11:30 இருக்கும். நாங்களும் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நம்ம தெருவில் நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போவன்டோ வாங்கிட்டு போகிறார் ஒருத்தர். இவங்களுக்கு சரக்கு எங்கேருந்து கிடைக்குது 12 மணிக்கு கீழே? நுங்கம்பாக்கத்தில். நான் நம்ம பிரிட்ஜுக்கு முன்னாடி, அந்த குடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில. கூட்டத்தை பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு வர மாதிரி அது கூட்டம் ஃபுல்லாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னங்க பகல்லே குடிகாரர்களை உருவாக்கிய நாடாம. அது மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த டாஸ்மார்க், கஞ்சா, இதுதான் புழக்கம். எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. இவர்கள் நாட்டு மக்களை பற்றி அக்கறையே இல்லை. இன்றைக்கி உக்காந்துட்டு பேசுகிறாரு, குடும்பத்தை எல்லாத்தையும் முதல்ல பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம், குடும்பத்துக்கு நேரம் செலவிடணும்.
குடும்ப பிரச்சனை வந்தோன்னா குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்கிற வார்த்தை எந்த மாதிரியான அரசியல்? இவரு அதான் அதுதானே, யாரு ஒரு சைடு குடும்ப பிரச்சனை வந்திருக்கு, அதை அட்டாக் பண்றதுக்காக வாக்கிங்லாம் நம்ம பார்த்தோம்ல போன வாரத்துல. இதனால வரைக்கும் வாக்கிங் இந்த மாதிரி கூட சேர்ந்து போனதை பார்த்ததே கிடையாது அந்நியார் கூட. அதனால இப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக நாடு போய்கிட்டு இருக்குது. காவல்துறை இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே புரியல. அதில் ஒன்று தான் இந்த நம்ம அந்த சாப்பாடு இந்த இது 40 பேர் பெருசாக எந்த ஊடகமும் பேச மாட்டாங்க. இது தொடர்ந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு அரசாங்க உணவாகட்டும் அல்லது வந்து நம்ம அம்மா உணவகத்தை பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் அம்மா உணவகம் வரும்போது மட்டும்தான் அந்த ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டங்களில் கொஞ்சம் அது பிரபலப்படுத்துறதுக்காக நேரடியாக முன்னாள் முதல்வர் அவர்கள் அம்மா அவர்களே நேரடியாக சென்று அந்த விநியோகம்லாம் பண்ணாங்க ஒரு 2 நாள் நினைக்கிறேன். அது தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் என்றைக்குமே விளம்பரப்படுத்தப்படல. முதல்ல விளம்பரப்படுத்தப்பட்டதே இந்த திமுக ஆட்சியில் தான். அந்த சாம்பாருக்கு வந்து டிடி அவர்கள் எடுத்து இந்த சாம்பாருங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த குற்றச்சாட்டுலாம் வரும்போது அந்த அந்த மாவட்ட அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் யாருமே அங்கே போகலையே. யாரும் போகல. அப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட ஒரு குழந்தைகள் அட்மிட் ஆயிருக்கு. அதாவது புற சிகிச்சை நோயாளி கிடையாது, அட்மிட் போய் பார்க்கல. அந்த சொன்னீங்களா அம்மா உணவு அந்த நிகழ்ச்சி நானும் போயிருந்தேன் கவர் பண்ணுறதுக்கு. இங்கே சாந்தோமில் இருக்க அம்மா சாந்தம் தான், அங்கே தான் வந்து அவங்க பண்ணாங்க. நாங்கள் எல்லாம் அப்போ கவர் பண்ணியிருந்தோம். லைட்டாக அந்த இதையும் லைட்டாக சுவைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வெரி குட் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு போனாங்க. அந்த இது நல்லாயிருக்கும். நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சியே பண்ணோம் அம்மா உணவகம். அப்போ அங்கே தான் காலை உணவு சாப்பிட்டேன் நான். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் சாப்பிட்டது அங்கே தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மா உணவு பெரும்பாலும் சாப்பிடல. அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த இட்லி சாம்பார். ரிப்பன் பில்டிங் போவோம். அங்கே எனக்கு கார்பரேஷன் பீட்டுனால நாங்கள் போனாலும் ரிப்பன் பில்டிங்கில் வாரத்தில் 2 நாள் 3 நாள் போனால் பெரும்பாலும் மதிய உணவு அங்கே சாப்பிட்ருவேன். அங்கே 10 ரூபாய்க்கு சாப்பாடு நல்லாயிருக்கும். புளி குழம்பு சாம்பார் அதுன்னு. வடை 2 ரூபா. பெரிய கேண்டீன் நடத்தினார் அவர் சைதை துரைசாமி. இப்போ இருக்கா தெரியாது. அப்புறம் இயற்கை உணவகம்னு அவர் நண்பரை வச்சு ஒரு இது நடத்தினார். 5 ரூபாய்க்கு கொலக்கட்டை, இது களி, உளுந்தங்களி எவ்வளோ நல்லது தெரியுமா? ரொம்ப நல்லது. இந்த வயசுக்கு வந்த பெண்களுக்கெல்லாம் இந்த இழுப்பு பலம் படுறதுக்காக கொடுப்பாங்க. உளுந்தங்களி வந்து நமக்குமே இப்போ சூட்டை தணிக்கிற விஷயம். ஆமாம், உளுந்தங்களி, புட்டு, கேழ்வரகு புட்டு, மாதிரி பல இயற்கை உணவுகள் அங்கே கிடைக்கும். இந்த கொலக்கட்டை, மடை கொலக்கட்டைன்னு உள்ள வச்சு கொடுக்குறது. போனோன்னா ஒரு புடி பிடிச்சிட்டு வந்துடுறது. அப்புறம் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு சாப்பாடை அங்கே சாப்பிட்றது. அந்த அளவுக்கு நடத்துனாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ஒரு இது இருந்தது. ஜனங்களை இது பண்ணணும்னு. ஜிஹெச் போனீங்கன்னா அம்மா உணவகம் இருக்கும். அங்கே இருக்கிற நோயாளிகள்லாம் அப்போல்லாம் நீங்கள் இந்த இதுதான் இந்த விளம்பரம் மட்டுமே அதுதான் ஆத்திரமாக வருது. சாம்பாரை இது பண்ணிக்கிட்டு ஒரு அம்மா குடிச்சு பார்த்துக்கிட்டு அது யார் அது யார் என்னன்னு ஊருக்கே தெரியும். சின்ன விஷயம்னா அது நீங்கள் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடிகைகள்லாம் பேட்டி எடுத்துட்டா நடிகளை பேட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா என்னமோ அவர்கள் பயங்கர இமயமலையில் ஏறி கொடி நட்ட மாதிரி இந்த அம்மா பில்டப் பண்ணும். அன்னைக்கு நீங்கள் அந்த கார்லேருந்து இறங்குனீங்க அப்போ அதை பற்றி ஐயோ சொல்லுங்க ஐயோ உள்ள இருக்கு சார், அங்கே இருக்கு சார், ஐயோ அந்த மாதிரி ஐயோ தான் அந்த சாம்பார். அந்த டிடி தான் அன்னைக்கு. அதுவும் அந்த மாதிரி தான். அதுதான் அது செட்டப்பு. இந்த மாதிரி செட்டப் செல்லப்பா மாதிரி இவர் ஆக்கி வச்சுக்கிறாங்க. நேற்று அந்த இது பார்த்தோம்ல திருச்சி சொன்னேன், 10 அடி பேர் இந்த ஸ்கொயரில் நின்று பேசுனது அதே தான் அந்த இது. அதனால் இவர்களுக்கு வெறும் அந்த விளம்பர மாடல் அரசுன்னு கிண்டல் பண்ணுறாங்கல்ல, அது 100% உண்மைன்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிற மாதிரி விஷயம் இருக்குது. ரைட்ண்ணே. ஈரான் விஷயத்துலண்ணே இன்றைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயம் பார்த்தா இங்கே தமிழகத்திலும் சரி இந்தியா முழுவதுமே சரி, இந்தியா முழுவதும் கூட இப்போ ஒரு பெரிய லெவலில் பரபரப்பு நியூஸ் வந்து நேஷனல் மீடியாவில் பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கு காலையிலேருந்து விஜய் இல்லாதனால சிலிண்டர் விஷயமாக வந்து பெரும் பரபரப்பை காலையில் 7 மணிக்கு வண்டிகளுக்கு நிரப்பக்கூடிய கேஸ் அந்த எல்பிஜி அவங்க வந்து சிஎன்ஜி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி கான்செப்டில் அது ஒரு பரபரப்பாக செய்தியாக போயிட்டுருக்கு. வீடுகளுக்கு வந்து புக் பண்ணுற சிலிண்டருமே தட்டுப்பாடு வந்துடுச்சு, புக்கிங்கில் வந்து பிரச்சனை வந்துடுச்சுங்கிற மாதிரி கான்செப்டில் அதையுமே வந்து ஊடகங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக பார்த்துட்ருக்காங்க. நேற்றுமே இல்லை முதல்ல இருக்கக்கூடிய நாம்ஸுமே 25 நாளுக்கு முன்னாடி தான் புக் பண்ணணுங்கிற கான்செப்ட். ஒன்று புக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு 25 நாளுங்கிற கான்செப்ட் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாருமே இந்த அவசரப்பட்டு பண்ண ஒரு புக்கிங்கு இது எந்த காமிக்கணும்? இது ஒரு நமக்கு ஒரு இது என்னென்னா ஒரு பரபரப்பை நமக்குள்ளே உண்டாக்கி விட்ட மாதிரி ஆயிடுது. பல இடங்களில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இடங்களுக்கு போனால் அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இது ஊடகத்தோட செயல் சரியாக பரபரப்பு இல்லை, பதட்டத்தை ஏற்படுத்தும், பேனிக்கை உருவாக்குறது. இந்த ஊடகங்கள்லாம் அதில் நான் தான் திரும்ப சொல்கிறேன்ல, இவனுங்க எல்லாம் அரட்டிக்கிட்டுங்க. இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை.
ஒரு விஷயத்தை பதற்றமடையாமல் அந்த விஷயத்தை பண்ணணுன்றதுல வந்து கவலையே கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது? நேத்து கூட நம்ம பேசணும். வணிக சிலிண்டர் பயன்பாட்ட நிறுத்திட்டாங்க. முழுவதும் இவர்களுக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கான பயன்பாட்டுக்கான இத குடுக்கணும். 25, 30 நாளைக்கு நமக்கு பிரச்சனை இல்ல, இருக்கு. அப்படியே இன்னொன்னு உள்நாட்டு தயாரிப்புன்றது நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட 20, 22% நம்ம உள்நாட்டில தயாரிக்கிறோம். மற்ற அமெரிக்கால ஒரு 10%. இதனால வந்து பாதிப்பு வராது, பெரிய அளவுக்கு வராது. அதுக்குள்ளேயும் போர் நின்னுச்சுன்னா, இந்த பாதிப்பு வராம தடுக்கப்படும் அப்படின்னு. ஹார்மோஸ் பிரச்சனையும் அநேகமா தீர்ந்துரும்னு நினைக்கிறேன். அமெரிக்கா போய் அத புடிச்சுட்டான்னா, ஆமா. அந்த கன்னிவெடி குண்ட அந்த ஷிப்ப இப்போ அது பிளாக் பண்ணிட்டாங்க. பிளாக் பண்ணிட்டாங்க. உடைச்சிட்டாங்க. அப்படியே இது இப்ப பண்ணிட்டாங்க. அங்க போய் அமெரிக்கா உட்காந்துட்டான்னா, இல்ல traffic- அமெரிக்கன் மட்டும் இல்லைண்ணே, பிரான்ஸுமே ரெடி ஆயிட்டாங்க. ம், ஜெர்மனியும் வந்துட்டாங்க. எல்லாருமே ஏன்னா இதுல என்ன பிரச்சனைனா எல்லாருக்குமே அடிப்படை பிரச்சனை வந்துருது. ம். இது என்னன்னா நமக்கு வந்து 80%, சைனாக்கு வந்து கிட்டத்தட்ட 90% அது வழியா தான் வந்தாகணும். இதுல என்னன்னா அவங்க சைனா கப்பலை மட்டும் நாங்க விடுறோம்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஈரான்ல இருந்து. பல கப்பல்கள் சைனா கூடயே கட்டிட்டு போறாங்க. அதுக்கு ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அங்கேயும் ஒரு விஷயத்த பண்றாங்க. கன்ஸ் ஆஃப் நேவரம்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? ஞாபகம் இல்லைண்ணே அது. பழைய படம். இப்ப அந்த கிரிகிரி பெக்கு, இந்த உமர் முக்தார் நடிச்சாரு. அவரு, ஆந்தோனி குயின் எல்லாமே நடிச்சிருப்பாங்க. அந்த இதுல செகண்ட் வேர்ல்டு வார்ல. அந்த நேவரான் சிட்டி மேல, மலை மேல பெரிய பீரங்கி. பீரங்கின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் இருக்கும் நீளம். ம். அந்த பீரங்கில அந்த சைடுல எந்த கப்பலும் தாண்ட முடியாது. அடிச்சிருவாங்க. அப்போ அந்த அந்த கன்னை அடிச்சாதான் அமெரிக்காவுடைய 7th ஃப்ளீட் எல்லாம் உள்ள நுழையும். இல்லைண்ணே. அதுக்கு ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. 5 பேரும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தான் போவானுங்க. சொல்லுவோம், இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னுவோம். அதை மீறி முடிச்சாதான் உண்டுன்னுவாங்க. அந்த போய் முடிச்சிடுவானுங்க. கடைசியில் ஒரு சின்ன எல்லா வெடியும் எடுத்துருவானுங்க வந்து கும்பல், அந்த நாஜி படைகள். கடைசியாக ஒன்று வச்சுட்டு வந்திருப்பான். இந்த லிஃப்ட்டு வந்து உக்கார இடத்துல கீழே இடிக்கிற மாதிரி. அதை இவனுக்கு பார்க்க தெரியாது. ஓகே. அதில் வெடித்து அந்த பீரங்கியே மலை மேலேருந்து விழும். அது இருக்கும் மலை ஒரு 2000 அடி உயரம் இருக்கும். விழுந்துடும். அதுக்கப்புறம் 7th ஃப்ளீட்டு அப்படி கம்பீரமாக இந்த 7 கப்பல்களும் அப்படி போகிறத காணும். அந்த மாதிரி தான் இந்த ஹார்மோஸ். நீங்கள் அந்த தாண்டி போகிறது அடித்தா என்ன பண்ணுவோம்? இப்போ அதை அமெரிக்காவோ ஏதோ அடித்து பிடிச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த டிராஃபிக் போலீஸு டிராஃபிக்கை கிளியர் பண்ணுற மாதிரி எல்லாரும் போங்க வாங்கன்னு. இல்லைண்ணே, இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, அது ஏற்கனவே கண்ணி வெடி நிரம்பிய ஷிப்பு. இவங்க அட்டாக் பண்ணது மிசைல்ஸ். கீழே வெடிச்சு செதறது எல்லாமே கீழே சாப்பிட்றது என்னன்னா எல்லாம் ஃபிஷஸ் தான். இயற்கையோட சீரழிவு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியாமல் அதோட இயற்கை சீரழிவு, அதை சாப்பிட்டு மனிதர்களோட சீரழிவு இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். எந்த ஃபிஷ் எப்படி இறந்து வருது எல்லாம் புஷ்ஷுன்னு சொன்னால் நம்மளால கோவம் வருது. இவருக்கு வந்து சாஃப்ட் கார்னர் இருக்குன்றாங்க. நான் என்ன பண்ணுறது? நேற்று சொல்கிறான் இன்பச்சூட்டில் போயிட்டு வந்தோம் நாங்கள். ஆமாம், அது மட்டுமா? அதை தாண்டி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இறந்தது மக்கள் தானே. அது எந்த மதமாக இருந்தாலும் மக்கள் தான். 160 குழந்தைகள் கொல்லப்பட்டு போருடைய நாம்ஸை மீறப்படுதில்ல. இவனுக்கு கொமேனி எங்கே இருக்கிறான்னு துல்லியமாக பார்த்து அடிக்கிற ஆளுக்கு குழந்தைகள் இருக்கிற இடம் தெரியாதா? தெரிஞ்சே அடிக்கிறது, ஹாஸ்பிட்டலில் அடிக்கிறது, போர் நாம்ஸை மீறுறது. இந்த வாரில் தான் எல்லா விஷயங்களும் எல்லாம் பண்ணுறது. ஒரு கிறுக்க எல்லாத்தையும் பண்ணுறான். ரிப்போர்ட்டர் வெளியே தோத்துறாங்களா? ஆமாம், கேள்வி கேட்குற ரிப்போர்ட்டர். இன்னைக்கு காலையில் நடந்த அவரோட ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே அது அழகாக போய் ஃபோட்டோஸ் அந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அவங்களுடைய யூஎஸோட வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். மாற்று கருத்து கேட்டால் பவுன்சரை வச்சு வெளியே தோற்றுவீங்க. இது என்ன? இது இங்கே இருக்கிற எந்த ஊடகமாக எடுத்து போட்டாங்களா? இல்லை, எனக்கு என்ன நடக்குதுன்றாவது எடுத்து போடுறாங்க. இல்லைண்ணே, ஒரு யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்கிறாரு ஹார்மோஸில் எல்லா கப்பலும் போயிடுச்சு. பொய்யான தகவல் தானே. ஆமாண்ணா, நேற்று சொன்ன உடனே க்ரூட் ஆயில் எல்லாம் கீழே இறங்குது, மார்க்கெட் எல்லாம் ஜம்ப் ஆயிருக்கு. நேற்று இந்த மார்க்கெட்டை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட நிலைமை இன்னைக்கு வந்து சூசைடுக்கு சமம். இவர்கள் பங்கு சந்தை அரசு நடத்தி கொண்டிருக்காரு. அதுவும் ஒரு விஷயம். வெள்ளிக்கிழமை பேசியிருந்தாரு. முன்ன டவுன் பண்ணி விட்டு போயிடுவாரு. ஆமாம், இல்லாட்டி ஏதாவது தூக்கி அதான் நம்ம நக்கல் பண்ணோம். சூரியவம்சம் சரத்குமார் சின்ராஸ் மாதிரி வந்து பேசிட்டு போகக்கூடிய கேரக்டராக இருந்தார் இவர். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப்போட பையன் வந்து இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் வாங்கியிருந்து அதுக்கப்புறம் அந்த க்ரூட் ஆயில் விற்றுதா, அதுவுமே இப்போ ஒரு சர்ச்சை பெரிய அவங்களுக்கு தானே தெரியுது இல்லையா? எவ்வளோ இறங்கும், எவ்வளோ ஏறும், எப்படி அந்த பங்கை விற்கலான்னு. இவங்களுக்கு அந்த மனிதர்களுக்கு நான் சொல்கிறது திரும்ப சொல்கிறது, அது எந்த இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அது யாரை வேணா எடுத்துக்கோங்க, பணம் வெறி இருக்குல்ல, அது
இவ்வளோ பணம் இருக்குது, இனிமேல் நம்ம எதுக்கு இதில் தப்பான வழியில் போகணும், மக்களுக்கு இனிமையாவது நல்லது பண்ணுவோம் அப்படின்ற இது யாருக்குமே இருக்காது. நாளைக்கு வர விஜய்க்கும் இருக்காது. உச்சத்தை விட்டு வந்து அதை விட்டன்றார்ல, பணம் 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். கேட்டால் அது ஒரு காரணம் சொல்லுவாங்க, கட்சியை நடத்தணும் அப்படின்னு. அப்போ கட்சி நடத்தினா ஊழலுக்கு நீ போவ, என்ன வேணா பண்ணுவேன். அப்புறம் என்ன நீ மாற்றம்? அதை யாராவது கேள்வி கேட்டு பண்ணால் அவங்களுக்கு மேலே பாயிருது, அவங்களுக்கு பொய் கேஸ் போட்டு உள்ளே போடுறது, அதெல்லாம் என்ன? இல்லை இதில் எந்த இடத்துல மத சாயம் பூசுறதுன்னா அந்த மத சாயம் பூச வேண்டிய அவசியம் இல்லை. இது மக்கள் மேலே ஒரு வழி. ஈரானில் ஒரு தலைவர் இறந்து போனால் அதை கொண்டாடுறாங்க. அப்போ அவங்களுக்குமே அந்த விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் உடனே பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தா அந்த விஷயங்கள் இவ்வளோ தூரம் போயிருக்காது. சரி, இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுன்னு யுரேனியம் கையில் வச்சுருக்காங்க, இத்தனை கேஜி கணக்கில் கையில் வச்சுருக்காங்க. ஆனால் அதை மெட்டீரியலிஸ்ட் ஆக்குறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் தானே சொல்கிறீங்க. அதை அடிக்க கூட மிசைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடச்சிட்டேங்கிறீங்க, வார்ஷிப் ஃபுல்லாக போயிடுச்சுங்கிறீங்க, நேவி கம்ப்ளீட்டாக காலி, ஏர்போர்ட் கம்ப்ளீட்டாக காலி. எதை வச்சு அவன் அடிப்பான்? அதுக்கு வந்து டார்க் பாம்பு வச்சு அடிப்பான்னு அடுத்த ஒரு பொருளை கிளப்பி விடுறீங்க. டார்க் பாம்பு எப்படி பண்ண முடியும்? டார்க் பாம்பு பண்ணுறதுக்குமே அதுக்கு தேவையான நெசசிட்டி இருக்குது, அதுக்கு உண்டான டெக்னாலஜி இருக்குது. ஒரே ஒரு மிசைல் தயாரிக்கவே பல $1000, $50,000, $60,000. இன்னைக்கு அவனை அடிக்க அவன் எந்திக்க ஆகிடும், 30-40 வருஷம் ஆகிடும். மக்களுக்கு தெரிய மாட்டேங்குறேன். இப்போ ஈரான்லேருந்து ஒரு சந்திப்புன்னா அதை நீ மத சாயம் பூசினா அங்கேருந்து வரக்கூடிய நமக்கு தேவையானதோ நம்ம கொடுக்க வேண்டிய பிஸ்னஸோ. ஒருத்தர் போடுறாரு, இவர் இப்படி பேசுகிறாரு, அவன் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணான்றாரு. உனக்கு தெரியுமா என்னைக்கு ஈரான் பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிருக்கு? நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை ஜெய்சங்கர் வந்து பேசியிருக்காரு. அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களே வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. ஈரானுக்கும் பாகிஸ்தான் என்னைக்குமே நம்ம சப்போர்ட் பண்ண, நமக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். நம்முடைய நட்பு நாடு. இப்போ சிந்தூர் பிரச்சனையே நமக்கு தானே சப்போர்ட் பண்ணான். துருக்கி மட்டும் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணான். அதுவும் ரகசியமாக பண்ணான். இல்லை, அதுதான் அந்த உலக அரசியல் தெரிஞ்சாலே தெரியும்னு. துருக்கி எங்கே சப்போர்ட் பண்ணுறோ அந்த இடத்துல ஈரான் இருக்க மாட்டான். ஆமாம், நோ. இது கூட தெரியாத மாதிரி, அதாவது விவரம் எதிர்ப்பு பேசுகிறவர் ஒரு இஸ்லாமியர். அப்போ இவருக்கு வந்து இந்த இது சாஃப்ட் கார்னர் என்ன இருக்கு? மக்கள் அழிகிறாங்க கொத்து கொத்தா, ஆதிக்க வெறிங்க அங்கே உக்காந்துட்டு இருக்கிறான், அவன் நிம்மதியாக இருக்கிறான். ஆமாம், இங்கே எல்லா நாடுகளும் ஈரானை விட்டுருங்க. ஏன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைகளை அமைச்சர் போய் பார்க்கல, அங்கே உள்ள பொறுப்பு அமைச்சர் போய் பார்க்கல, நம்ம நீ வருத்தப்பட்டு இருக்கோம். சவுதியில் இறந்த ஒரு இந்தியனுக்கோ பாதிக்கப்பட்ட அடிப்பட்ட ஒரு இந்தியனோ அங்கே இருக்கிற அதிபர் போய் பார்த்துட்டு இருக்காரு. ஏன் அவன் மதம் பார்த்தா பார்க்குறாங்க? இன்னொன்று சொல்கிறேன், இந்த வார்னால லட்சக்கணக்கான குடும்பங்கள் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலும் மற்ற மாநிலம் அதிகமாக இங்கே தான், தமிழ்நாடு கேரளா தான் கல்ஃபில் ஒர்க் பண்ணுறோம். அந்த குடும்பம்லாம் இன்றைக்கி நிம்மதியாக இருக்குமா? எவ்வளோ பயந்துட்டு இருக்கும். இவ்வளோ போர், இவ்வளோ வெறிக்கு காரணம் என்ன? அவனை அடக்கணும்னா அது வேறு விதமாக இருக்குது. எவ்வளோ ரூட் இருக்குது. பேச்சுவார்த்தையிலே கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இறங்கி அடிக்கிறிய, எதுக்கு அடிக்கிற? இன்றைக்கி அடிக்கிறவுடைய பின்விளைவு தெரிஞ்சு தானே அடிக்கிற. இன்னைக்கு எத்தனை லட்சம் டாலர், எத்தனை மில்லியன் டாலர், மில்லியன் 546 ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேக்கு $546 மில்லியன் வந்து செலவழிச்சிருக்காங்க. அவன் செலவு, அவன் எங்கள் லாஸ் சொல்கிறேன். லாஸ் விடுங்க, அது மாதிரி இஸ்ரேலோட இது எல்லாரோட இதையும் பார்க்கும்போது எங்கே கூட போய் விடாது. இது இந்த மாதிரி ரெண்டாவது, இப்போ இங்கே பார்க்குறவங்களுக்குமே சரி, நமக்கும் ஒரு அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, ஈரானை அடிக்கக்கூடிய நோக்கம் அமெரிக்கா எதற்கு? இஸ்ரேலுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், ரைட், அது நெய்பர் கண்ட்ரி. அமெரிக்காவுக்கு என்ன காரணம்? நெய்பர் கண்ட்ரினா இஸ்ரேல் அடிச்சிடுவாரா? அல்ல, அவங்களுக்குள்ள அந்த பேசக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள். இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் வந்துன்னு அவங்க சொல்லக்கூடிய, புட்டின் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தப்பு இருந்தாலும் ஒரு பக்கம் நேட்டோவில் போய் நீ சேராத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், ஆனால் நேட்டோவில் போய் சேராது. அதுதான் மெயின் தீம். நேட்டோவில் சேர்ந்தது மட்டும் இல்லை, நேட்டோ படைகளை உள்ள விடுறது உங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறும்போது தான் அந்த இது மாறுது, சண்டை மாறுது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொள்கையில் சரிப்பா பண்ணுறதுல ஏதாவது ஒரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியாயம் சொல்ல வேண்டாம், ஏதாவது ஒன்றுங்கிற பேசுறதுக்கு ஆரம்பிக்கணும். இங்கே என்ன இருக்குது? இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்குறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது, நம்ம சொல்கிற கருத்துக்கள் தவறாக இருந்தாலும் சுட்டி காமிக்கிற உரிமை இருக்குது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுனாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதை தான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா நம்ம எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்றதை யோசிச்சு தான் ஒவ்வொரு விஷயம் எடுத்து பேசணும். ஆமாம், இன்னைக்கு கமேனி அவர் ரஜாவா, ஆமாம், அவர் தாக்கப்பட்டார் கொல்லப்பட்டார்னா நம்ம போய் அதை சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது எங்கே வருது, ராய்ட்டரில் வருதா இல்லை வேறு எதுனா வருதான்னு செக் பண்ணி வியான்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. ஆனால் நம்ம அதை ஏன் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம்னா, இன்னும் ஈரானியன் நியூஸுமே வெளியிட்டாங்க, முஜிதா வந்து இன்சிடென்ட். ஆனால் எந்த இடத்துல நம்மனா அதை ஏக்கு நம்ம பேசணுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய கடமையை நம்ம கரெக்டாக பண்ணணுங்கிற மாதிரி பார்க்குறோம். கேஸ் விஷயம் அவ்வளோ பேசியிருக்கு. என்ன பிரச்சனை, பதட்டம் எங்கேயாவது பதட்டப்படுத்தியிருக்கோமா? இந்த கவர்மெண்ட்டுக்கு நேற்று கூட நான் இன்றைக்கி இவர் நேற்று சொன்ன விஷயம் பாருங்கள். இன்றைக்கி ராகுல் காந்தி பேசுகிறாப்புல,
இந்த மாதிரி எரிவாயு பிரச்சனைகள் இதெல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அல்லவா, ஈரான் விஷயம்லாம், இதை ஏன் நாம் விவாதிக்க மறுக்கிறோம்னு வெளியே பேசுறாரு. உள்ள போயிட்டு எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி பார்லிமெண்ட்ல போயிட்டு என்னது எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல் மட்டும் இல்ல, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை 39 பேர் இங்க இருந்து தண்டகாரமாந்திரமா தானே அங்க இருக்கீங்க. இன்னைக்கு எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி நம்ம மம்தா தீதி அவங்க கட்சியில் உள்ளவங்க அந்த எம்பி வந்து 346 தடவை இவர் பேர் வந்திருக்கு, மோடி பேர் வந்திருக்கு. நம்ம மோடி பேர் இதுதான் இன்னைக்கு நாட்டில் நாட்டோட விவாதிக்கப்பட பிரச்சனை. வேண்டிய விஷயம். எரிபொருள் இந்த மாதிரி இருக்கு, தட்டுப்பாடு இருக்கு, வார் இருக்குது, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, எங்களுக்கு கரெக்டான தகவலை கொடுங்க பார்லிமெண்ட்னா கொடுத்து ஆகணும். அப்போ வாருடைய அதை விட சிம்பிள் மேட்டர்ண்ணே, ஹூ இஸ் த வந்து ஃபாரின் எம்பசியோட அம்பாசிடர் ஃபார் இந்தியானா சசி தரூர் தான். அவர் தான் ஸ்டாண்டிங் கமிஷன். அவர் நினைச்சா எல்லாருக்குமே பதில் சொல்லலாம். அது காங்கிரஸ்காரர் எம்பி. அவர் மினிஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் வந்து அவருக்கு இருக்கு, ஸ்டாண்டிங் கமிஷனுக்கு. அவங்க ஆள்கிட்டயும் கேட்கலாமே. அவர் உண்மையை பேசிட்டு இருக்காருல்ல அடிக்கடி. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதில் என்ன பேசுறாங்க தெரியுமா? ராகுல் பேசும்போது 10 தடவை கட் பண்ணிட்டாரு, மைக் கட் பண்றான். யார் பேசுறா? திமுகல இருந்து எல்லாம் எம்பிக்கள் எல்லாரும். அண்ணன் வேல்முருண்டை கேட்டா போதுமே. இங்க எதிர்கட்சி தலைவர் பேசுறத காமிக்கிறீங்களா? முதல்ல கேமராவே ஆஃப் பண்ணிடுறீங்க. திடீர்னு சிஎம் பேசிட்டு இருப்பாரு, அடுத்து பார்த்தா கட் ஆயிடும். மறுபடியும் சிஎம் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. இவர் யாருக்கு பதில் சொல்றாருன்னு கேட்டா அது வந்து கட்டு லைவ்னு சொல்லிட்டு, லைவ் மட்டும் இல்லை, சாதாரண விஷயத்த கூட நீங்க ஒளிபரப்பல. எதிர்கட்சி சைடு கேமரா திரும்பாது தெரியுமா? ஆமா, அதை பலமுறை அவரே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அங்க போயிட்டு 10 தடவை அவர் பேச்சு கட்டாச்சுன்னு நியாயம் கேட்கறாங்க. என்ன செய்ய? ராகுல் காந்தி என்ன வேணா பேசணும்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் உட்காந்து கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, நீ இங்க பேசுறிய பார்லிமெண்ட்ல போய் பேசணும். எப்ப பார்த்தாலும் வெளியே பேசுறது, நாட்டை பத்தி ரொம்ப அக்கறை உள்ளவர் மாதிரி. கோர்ட்டே ஒரு தடவை கண்டிச்சு விட்டுச்சு. ஒழுங்கா போய் பார்லிமெண்ட், நீ எதிர்கட்சி தலைவர் தானே, எம்பி தானே, இதெல்லாம் போய் பார்லிமெண்ட்ல கேளு. எவ்வளவு பெரிய பொறுப்பு. வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு உச்சநீதிமன்றம் கண்டிச்சது ஒரு தடவை ராகுல் காந்தியை. இந்த மாதிரி எந்த வித அக்கறையும் கிடையாது. நாடு ஒரு பதற்றத்தில் இருக்குதுங்க. எல்பிஜி சிக்கலுங்க, பெட்ரோலியம் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்றாங்க. என்ன இருக்குது, எங்களுக்கு ஒரு இது வேணும்னு. எங்கேயாவது இவ்வளோ பெரிய போர் பதற்றத்தில் இந்த எதிர்கட்சிகள் அதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசணுமா? அதுவும் பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கேன் நடக்கல வச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இது சம்மந்தமாக பார்லிமெண்ட்டை கூட்டுன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. கூட்டில் பார்த்தீங்களான்னு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் போயிட்டு என்ன பேசுகிறாங்க, சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானமும் எப்ஸ்டீன் பற்றியும்னா, அப்போ நீங்கள் யாருக்காக இருக்கீங்க? இல்லை, இதை பற்றி பேசும்போது பதில் கொடுக்குற இடத்த இங்கே இருக்கிற சோசியல் மீடியா போடுறதில்ல. மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சி சார்பாக இருக்கிற பேசும்போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி பேசினா போடுறீங்க, எல்லாம் போசுறீங்க. அதுக்கு பதில் கொடுக்கும்போது, பிஜேபி பதில் கொடுக்கும்போது ஏன் போட மாட்டேங்கிறாங்க? இங்கே இருக்கிற சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாமே எப்படி செயல்படுது. பெரிய திருச்சிக்கு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க, அதுக்கு ஒரு செட்டப்பே அங்கே செட் பண்ணி வச்சு வார் ரூம் ஒர்க் பண்ணுதுங்க. என்ன துரதிஷ்டம்னா, என்ன பண்ணாலும் செயல்படுக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய மைனஸ். என்ன பண்ணாலும் செயல்படுக்க மாட்டேங்குது. இவர் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவங்களுடைய சார்ந்தே வந்துட்டாரு, அப்படி ப்ராக்டிஸ் ஆகிட்டார். அதனால இவருக்கும் செயல்படுக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட்டும் ஒன்றும் ஒர்க்க. நீங்கள் பாருங்களேன், இந்த ஒரு வாரத்தில் நடந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாற்றுது பாருங்களேன். என்னென்ன விஷயம் மடமாற்றம் பண்ணுறாங்க தெரியுமா, அதை மறைக்கிறதுக்கு. ஒரு இடத்துல கூட டிபேட்டில் எடுக்கலண்ணே. டிபேட்டை விடுங்க, யாராவது அமைச்சர்களோ துறை அமைச்சர்களோ சம்மந்தப்பட்டவங்க யாராவது பதில் சொல்கிறாங்களா? எங்கேயாவது ஒருத்தவங்க போய் சுகாதார நிலையத்தில் வீடு குடும்பம் நடத்தினுக்கிறான். துணி துவச்சு காய போட்டு குடும்பம் நடத்திட்டு, துணி துவச்சு காய போட்டா. ரூமுங்க, 3 ரூமுக்கு, ஒரு ரூமு பெட்ரூமு, ஒரு ரூமு சமையல் அறையா மாற்றிட்டான். ஒரு ரூமில் ஸ்டோர் ரூம் மாதிரி சைக்கிள் அது இதுன்னு வர்றவங்க உக்காரத்துக்குன்னு சோஃபா செட்லாம் போட்டு வச்சுனுக்கிறான். ஹாயாக குளிச்சுட்டு வந்து இடுப்பில் துண்டை கட்டின்னு அசால்ட்டாக கேட்குறான், என்ன சொல்லு அப்படின்றான். திமுக அமைச்சர் இங்கே மராத்தான் போயிட்டு இருக்காரு. ஆனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, 2 கேமரா கூப்பிட்டுவார். ஏதாவது ஏப்ப சாப்ப ஒரு ஹாஸ்பிட்டலில் போய், பாவம் அன்றைக்கி தான் ஏதாவது லீவ் போட்டிருப்பான், லேட்டாக வருவான். இவர் இங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் அந்த கேமரா வச்சுக்கிட்டு, என்ன பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, சஸ்பெண்ட் ஆய்வு, இதுக்கு என்ன பண்ணுறீங்க? இது மாவட்ட அந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? அரசு வீடியோ ஒருத்தன் ஆக்கிரமிக்கிறான்னா எத்தனை நாள் இது நடந்துகிட்டு இருக்கும்? அரசு இடத்தை அபகரிச்சா என்ன எவ்வளோ பெரிய தண்டனை? எஃப்ஐஆர் பொதுமக்களுக்கான சுகாதாரம் அதுதானே. அந்த மருந்தெல்லாம் ஒரு மூட்டை கட்டி ஒரு ரூமில் போட்டு வச்சுக்கிறோம். அப்போ அதுக்கு ஒதுக்கப்பட்ட டாக்டர் என்னானாங்க, நர்ஸுங்க என்னானாங்க, கம்பவுண்டருங்க, மற்றவங்களாம் என்னானாங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து செக்டார் ஹெல்த் சென்டர்னு இருக்கும், பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒன்று இருக்கும். அதோட டாக்டர் என்ன பண்ணாங்க கேட்குறேன். மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி என்னானாரு? ஏதாவது ஒரு மீடியா எடுத்து பெருசாக விவாதிச்சதா? எந்த இதுவும் இன்னைக்கு பார்த்தா சவுடு மண் அள்ளுறதுக்கு
ஏரிய கரையை லைட்டாக உடச்சி விட்டு தண்ணியை போட்டு எழுதுறாங்க அதிகாரி துணையோடன்னு பாலிமரில் போடுறாங்க. அந்த 7 வயசு குழந்தை எங்கன்னு கேட்டுனுக்குறாங்க. ம். இதுக்கு எதுக்குமே பதிலுன்றது கிடையாது. இதை விட்டுட்டு இன்னைக்கு அந்த தேர்வான 60 பேருக்கு பாராட்டு விழா. நீ எதுக்கு பாராட்டுற? அதனால தான் நான் கேட்க வந்தேன். தேர்வு 60 பேரும் இப்போ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி. இதுலேயும் நான் முதல்வன் திட்டத்தில் மூலமாக தான் படித்து பாஸ் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற 56 பேர். 56 பேர் இருக்கிற இன்ஸ்டியூட் அவ்வளவும் உனக்கு வேலை இல்லைப்பா, இனிமேல் நாங்கள் தான் எல்லாமேங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த விளம்பர மோகத்தை என்னன்னு பார்க்குறது? அதை அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டேன். இவர் பேச பேச நம்மளும் தினமும் இதை பேச வேண்டியிருக்கு. மக்களும் தப்பா எடுத்துட்டு ஒரே சப்ஜெக்ட் பேசுறீங்கன்னா வேற வழி கிடையாது. அவங்கள கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இவர் பொய் சொல்றாரு. அதுங்கெல்லாம் அதிகாரிங்களா போகுது. ஆமா, அப்ப என்ன அதுங்க செய்ய எவ்வளவு உஷாரா இருக்கும். ஒண்ணுமே பண்ண நம்ம முடியாது. ஏதாவது பகைச்சிட்டா நாளைக்கு வரும்போது போஸ்டிங் மாத்தி போட்டாங்கன்னா அதிகாரிகள் தானே. ஆமா, நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய அப்படியே மக்களுக்காக நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ கடுமையா இது விஷயம் நடக்காது சார், இது தப்பு சார், இதை இப்படி நான் இன்னைக்கு வர்றாங்க. புதுசாக வர்றவங்கலாம் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. ஒவ்வொருத்தர் மேலேயும் கம்ப்ளைண்ட்டும் அதுவும். ஆமா, ரீல்ஸ் மோகத்தில் வர்றது. இந்த திருவள்ளூரில் ஒருத்தர் இருக்கிறாரு ஆட்சியர், கேமரா இல்லாமல் அவர் போக மாட்டார். போயிட்டு எங்கே போனாலும் அவர் பூட்னுவார். அது அப்படியே அதுக்கு இவன் போடுவோம் ரைட் லெஃப்ட் விட்ட கலெக்டர் அப்படின்னு. யாருன்னே பார்க்க வேண்டாம், இவராக தான் இருக்கும். நமக்கு ஒவ்வொரு சீசன்லையும் யாராவது ஒருத்தர் ஒரு மாதிரி வந்துடுவாங்க. அப்போ இவர் பேசுகிறாரு, 60 பேர் நம் தமிழகத்தில் இதாக இருந்தது, அது கணக்கில் கொண்டு நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தோம். உடனடியாக அதுக்கு பலன் கிடைத்தது. இன்றைக்கு 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பாஸ் ஆகி வந்திருக்காங்க படித்தவங்க. எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே சிரிச்சுன்னு இருப்பாங்க. இல்லை நம்ம ஃபெயில் லிஸ்ட் எடுத்து போட்டுருவோம். மனசரிஞ்சு என்னன்னா இந்த 60 பேரும் இல்லை, 600-6000 பேர் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லேயும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மாறி மாறி கொஸ்டின் பேப்பருக்கு அங்கே, சிசாட்டுக்கு இங்கே, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும். இதில் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆன உடனே இவர்கள் கவர்மெண்ட் இதில் என்ரோல் பண்ணி அங்கே ஒரு எக்ஸாம் இது பண்ணி 7000 ரூபா கொடுக்குறாங்க, 7500 ரூபா. அங்கே தங்கிக்கலாம், படிச்சுக்கலாம். அவங்களில் சில பேர் இதையும் பயன்படுத்திக்குவாங்க, வெளியவும் இது பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இன்டர்வியூக்கும் பலரும் பல இது பயன்படுத்துவாங்க. அதில் மனிதநேய அறக்கட்டளை சொன்னால ப்ரிலிம்ஸு மெயின்ஸு எல்லாத்துக்குமே அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. என்னைக்காவது இதை ஒரு அதிமுகவுடைய இதுவாக எங்கேயாவது காமிச்சிக்கிட்டாங்களா இவர் சைதை துரைசாமி பண்ணதை? எங்கேயுமே கிடையாது. அவர் சத்தம் இல்லாமல் அவரால் உருவாக்கப்பட்டவங்க ஒரு 400-500 பேர் இந்தியா முழுவதும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. ஆமாம், குரூப் 1லேருந்து குரூப் 2லேருந்து ஆட்சியர்லேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேருந்து எல்லாம் அவர் நீங்கள் நினச்சா ஆட்சி அவர்கிட்டன்ற மாதிரி அவ்வளோ பெரிய இது பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் மகனும் அந்த மாதிரி பண்ணவர் தான். இயற்கை கொடுமையான ஒரு நிகழ்வு. அப்போது இவ்வளோ பண்ணுறவங்களாம் சத்தம் இல்லாமல் இருக்காங்க. இது வழக்கமான ஒரு சாதாரண நிகழ்வு. அண்ணா மேலாண்மை திட்டம்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்தது. அதில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி நான் முதல்வன் மாற்றிட்டு என்னமோ அந்த பீரியட்லலாம் யாருமே அதில் படித்தவங்க வராத மாதிரி இது உருவாக்குன பிறகு தான் 56 பேர். பார்க்குறவன் என்னங்க நினைப்பான், பாடுறா 60 பேர் பாஸ் ஆகிருக்கான், அதில் கவர்மெண்ட்டில் இவங்க இது பண்ணி 56 பேரா, உண்மையிலேயே கவர்மெண்ட் சூப்பர்ரா அப்படின்னு. அதே ஆளுக்கு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பார்க்கணும். அந்த அம்மா செகண்ட் வந்துச்சு, இந்தியா செகண்ட், 5வது அட்டம்ப்ட். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போது இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தை சம்மந்தப்பட்ட குழந்தைகள் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு போனோன்னா அங்கே இருக்கிற ஸ்கூலில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் போட்டு உடச்சிட்டு கிளாஸ் ரூம்லாம் அடிச்சு நோக்கிட்டு போகிறாங்க. ஆமாம், இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடந்துட்டு இருக்கிறது. இது இவங்க வந்துட்டு போகிறவங்களுக்கு இதை நீங்கள் சொந்தம் கொண்டாடினீங்கன்னா அங்கே போய் என்ன சொல்கிறது? என்ன ரைட்ண்ணே, இது நம்ம பேசினோம். அது மாதிரி விஜய் அவர்களுடையதுண்ணே, தாவேகா கட்சி தலைவர் விஜய் நேற்று நேர்காணல் நடத்தினார். நம்ம பேசினோம், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அவருக்கு அழைப்பு இருக்குன்னு. ஆனால் 15ஆம் தேதி அவருக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவருக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்குன்றிருக்காரு. கடுமையான வேலை. அது என்னன்னு சொல்ல தெரியல. அவர் நேற்று லீவ் எடுக்கலாம்னு பார்த்தாரு, சிபிஐன்னு இப்போ டெய்லி வர்ற மாதிரி கண்டிஷன் ஆயிடுச்சு. நேற்று நேர்காணலில் எதுவும் ட்ரம்ப்பு, புட்டின், அப்புறம் வடகொரிய அதிபர் இந்த மாதிரி யாரும் வந்தாங்களா? எப்படின்னு என்ன மாதிரி ஆட்கள் வந்திருக்காங்க, என்ன மாதிரியான வேட்பாளரை செலக்ட் பண்ணியிருக்காரு? என்ன கதை ஒன்றுமே புரியல. எதை கேட்டாங்க, பண்ணாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்றாராம். குடும்பத்தை விட்டு அவங்களையும் சேர்த்து விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, நிம்மதியாக இருக்கும். ஆமாம், அவன் நினச்சிருப்பான் தொண்டன், குடும்பத்தை விட்டா தான் ஊருக்கே தெரியுமே, நீ அவங்கள விட்டனா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்குவான். பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் புஷி, இன்னொரு பக்கம் ஜெகதீஷ், இன்னொரு பக்கம் அந்த விஷ்ணு ரெட்டி அண்டு ஆதவ அர்ஜுன் அந்த டீம்.
நடுவில் மாட்டின்னு இந்த புதுசாக வந்த டீமுங்க ஜூனியர்ஸ் ஆல்மோஸ்ட் சீனியர்ஸ் பட் ஜூனியர்ஸ் இந்த டீமு. டுட்டோரியல் காலேஜில் படிக்கிறது ஜூனியர்ஸ். ஆமாம், டுட்டோரியல் காலேஜ் படிக்கிறது ஜூனியர்ஸ். செங்கோட்டையன், ஜேசி பிரபாகர். அவருக்கு ஜேசி பிரபாகர் உலகமே இருண்டு போனாலும் கவலை இல்லையா, சாப்பாடு கட்டு வந்திருப்பாராம், தண்ணி கிண்ணியெல்லாம் அவரே கொண்டு வந்திருப்பாராம். ஒரு மூலையில் உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு கேடு கட்டு போய் எனக்கு நடான்ட்டு அவர் இதை கரெக்டாக இருப்பார். இல்லை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கண்ணே. செங்கோட்டையனை வந்து வேட்பாளர் நேர்காணலில் உட்காரார், விஜய் வந்து நேர்காணல் எடுத்தால் எப்படி இருக்கும்? 38 மாவட்டங்களையும் ஸ்கூரவும் அப்படின்னு செங்கோட்டையன் விஜயை பார்த்து கேட்டார் வச்சுக்கோங்க, யூ ஆர் ரிஜெக்டட். இல்லைண்ணா ப்ரொஃபைலை சொல்லுங்கன்னு சொல்லிட்டாருன்னா எங்கள் அண்ணன் டக்குனு விஜய் ப்ரொஃபைலை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா 72லேருந்து ஆரம்பிச்சாருன்னா என்னைக்கு முடியும்? 1972 அவ்வளோதான் அன்னைக்கு. அதுக்கு தான் சொல்லியிருப்பாரு பழு அதிகமாக இருக்குன்னு. அவர் கதை சொல்லி முடிக்கிறதுக்கு லேட் ஆயிருங்கிற கதை சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு ஆள் அன்னைக்கு முடிச்சிருவாப்புல. அன்னைக்கு நேர்காணல் அவ்வளோதான். 1972 ஆரம்பிச்சு இவர் 2026 வந்து ஒன்ட்ட அடிமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் யாரும் ஒரு இதுவே கிடையாது. நேற்று எவ்வளோ 50 பேரா? ஆமாம் 50 பேருண்ணே. 50 தொகுதி அப்போ முடிவு பண்ணிட்டாங்களா? 50 தொகுதி முடிவு பண்ணிட்டாங்களா? இதில் ஆதவ அர்ஜுனாவெலாம் நேர்காணல் பண்ணிக்கிறாப்புல. ஆதவ அர்ஜுனா எல்லாரையும். அப்போ 50 தொகுதி இறுதிப்படுத்திட்டாங்க. இது சொன்னாராம், பெரம்பூர் இருக்கக்கூடிய விரைவில் நானே வருவேன் அப்படின்னு. அது இவர் சொல்றது. ஏன்னா அவர் நிற்கிறதுக்காக இது எதுவுமே நடக்க அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியல் ஒன்றும் கேட்கல. உள்ளகிற ஆளை கேட்டால் சொல்லுவாங்க என்ன நடந்துச்சுன்னு. அது ஒன்று. இன்றைக்கும் நேர்காணலா? இன்றைக்கும் நேர்காணல் வெள்ளிக்கிழமை வரைக்கும். 15 என்னைக்கு வருது? 15 அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இருக்கு நினைக்கிறேன். திங்கக்கிழமை. இன்னைக்கு 11 தானே? இன்னைக்கு 11 புதன். 12 வியாழன், 13 வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமை வருது 14 சண்டே. அப்போ பேச்சுவார்த்தை ஈஸியாக இருக்கும். நல்லா உட்காந்து ஃப்ரீயாக பேசலாம். ரைட்டு, அங்கேயே இருந்துருவாங்க மண்டேவும். எனக்கு இதில் ஒரு டவுட்ரு. அதாவது இவர் சொல்லக்கூடிய விஷயம், கரூரில் என் மேலே பழி தூக்கி போடுறீங்க, என் மக்களுக்காக நிற்பேன், இந்த மாதிரி பல விஷயங்களை பேசினவர். நியாயம் வேணும்னா இவரில் முதல்ல போய் நின்றுருக்கணும். எங்கே? சிபிஐ ஆஃபீஸர் கூப்பிட்டா அடுத்த செகண்ட் போயிருக்கலாமே. கரூர் மட்டும் வேலை பலு இருக்கு. இந்த வேலையை தான் புசியை அழகாக பார்ப்பாரு. யாரை கூட வச்சு பேசுறீங்க? இதே சேலம் பார்த்திபனே ஈசிஆர் சரவணனை கூட வச்சா பேசியிருக்கீங்க. இவர் என்ன நேர்காணல் பண்ண போறாரு? இவர் வழக்கம் போல அப்படியே உட்காந்து இருப்பாரு. இல்லை உள்ளே போய் நேர்காணல் பண்ண யாருக்கு தெரியும்? உள்ளே போய் அவர் ரூமில் போய் உட்காந்து. ஆனால் எய்தாப்பில் உட்காந்து நினச்சிட்டு தலைவர் ரூமில் ரொம்ப ரசிச்சு பார்க்காம போல இருக்குன்னு நினச்சிருப்போம். இவர் முதல்ல நேர்காணலில் உட்காந்தாரா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? அது சொல்லுங்க. அங்கே போய் ஏசி ரூமில் போய் உள்ளே போய் வழக்கம் போல உட்காந்துருந்தாருன்னா பனையூருக்கு தான் டெய்லி வருவார்ல. ஆமாம், நேர்காணலா நீ போய் பண்ணுறீங்க போ அப்படின்ட்டு இவர் எங்கேயா உட்காந்தாருன்னா வெளியில் வரணுமா புஷி சொல்லி அனுப்புவார். தலைவரை பார்த்தேன்னு சொல்லணும், தலைவர் என்கிட்ட இது கேட்டான்னு சொல்லணும் அப்படின்னு. இதில் அடுத்த வேற எவனா பேடி கொடுத்தானா? ஒருத்தர் கிடையாது, சொல்லி அனுப்புவான். வந்ததில் அந்த 3 பேர் மட்டும் ஏற்கனவே விளம்பர பிரியர்கள். ஏன்னா அவங்க இதில் போடுறதுக்காக ரீல்ஸ் போடுற பிரியர்கள். மீதி யார் வந்தானே தெரிலண்ணே. பிரபு இவங்களா? ஆமாம், பிரபு, ஈசிஆர் சரவணன், சேலம் பார்த்திபன். அவர் மலேசியாலேயே ரீல்ஸ் போட்டவர் சேலம் பார்த்திபன். ஏன்னா சேலம் பார்த்திபனுடைய வசதி இவரை கிட்ட வர முடியாதாண்ணா. விஜய் நெருங்கி போய்கிட்டு இருக்காராம்மா அவரு. அந்த அளவுக்கு விஜய் படம் நடிச்ச வசதினா ஒரு வேற வகையில் வசதின்றான். அந்த கட்சியிலேயே அதிபயங்கரமான அரிய வகை ஏழைகள். ஆதவ அர்ஜுனா, சேலம் பார்த்திபன், மரிய வில்சன், அருண். நேற்று வந்தாரா மரிய வில்சன், அருண்லாம் வந்திருப்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? நம்ம ரிப்போர்ட்டர்ல தெரியாது. எந்த வண்டியில வராங்க? அதான் சொன்ன, நம்ம ரிப்போர்ட்டர்லாம் தெரியாது. அவன் பெரிய வண்டி வந்தா யாரு யூ பெரிய ஆளு அப்படின்னு. நீங்க அந்த சில இடத்துல ரிப்போர்ட்டிங் நீங்க சொன்ன விஷயம், அதாவது நம்ம நிகழ்ச்சியில பேசுன அந்த கொடி மேட்ரு அவ்வளவு ஸ்பார்க்கல். முக்கியமான ஒரு ஆளு சொல்லும் போது மூஞ்சில சாணியை கரைச்சி ஊத்துற மாதிரியே இருந்திருக்கும் ஐயா எங்க ஆளுக்கு அப்படிங்கிற அளவு. ஆமா கரெக்டு தான். ஏன் இது நாள் வரைக்கும் நாங்களே திங்க் பண்றேன்னா அப்போ எப்படி பாருங்க. ஆமா, இதையும் சொன்னது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமானவர் தான். சார் என்ன சார் நீங்க எவ்வளவு பேசுறீங்க? ஒருத்தன் கூட கொடி கட்டு போக மாட்டேங்கிறான். அவன் கட்சி கொடி அவனே மதிக்க மாட்டேங்கிறான். விஜய்லேருந்து விஜய், புஷி, ஆதவுக்கு 3 கார் போகுது சார். ஆமாம், கொடியே இல்லை சார். அருண்ராஜ் பாவம், அவர் மட்டும் நேற்று கூட அவர் விஷுவலில் வருவார் பாருங்க, அவர் காரில் கொடி இருக்கும். இவர் நம்ம சேலம் பார்த்திபன். இது லோக்கலில் இருக்கிறவங்களும் அதை வச்சு தானே வியாபாரம். அதனால அது செங்கோட்டையனுக்கு ஒரு ஏதோ வண்டி வாங்கி கொடுத்துறாங்க. கட்சி இல்லை, வேற ஒருத்தர். ஓஹோ சரி, புரியுது. அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் ரொம்பலாம் கேட்கக்கூடாது. கருப்பு கலர் வண்டி யார் யூஸ் பண்ணுவான்னு தெரியும். அவர் வாங்கி கொடுத்தாலே கருப்பு கலர் தான் வாங்கி தருவார். அவர் ஹைட்டுக்கா? அதெல்லாம் இல்லை, அது அந்த வண்டி கொஞ்சம் நீளமா இருக்கும். அப்போ இந்த மாதிரி தான் அவரு அந்த விசுவாசத்துக்கு அவர் வச்சுட்டு இருக்காரு. மற்றபடி இதுல வேற அவரு இந்த ஜெயலலிதா இது வச்சிருந்தாருல. நேற்று என்ன வச்சிருந்தது தெரியல. அது ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு இருக்கிறோம். அது வேற மாற்றி வச்சுக்கிறது. அது ஓபிஎஸ் அந்த மாதிரி டக்குன்னு எடுத்து போடப்பா அப்படின்னு சொல்லி போடவே செஞ்சிடணும்.
அந்த மாதிரிலாம் ஓபிஎஸ் வந்து சுயநலவாதி. ஒரு அது செகண்ட் வேற மாதிரியான ஜெயலலிதாவை தூக்கிட்டு போடுற வீட்டில் ரெட்டையில அழிக்கிறேன்னா எந்த இது? ரைட்ண்ணே. இறுதியான எடப்பாடியார் அவர்களுடைய சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மோடி அவர்களுடைய திருச்சி விசிட். பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து வர்றதுமே வந்து திருச்சி வராரு. அங்கே திருச்சியில் வட்டோட்டம் அவர் சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர் தான் நம்ம அண்ணன் கேனர் அவர்கள். இன்னைக்கு திருச்சியில் வந்து அனல் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து வரும்போது சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அது குறிப்பாக சொல்லப்போனால் என்டிஏ கூட்டணிக்குள்ளே விஜய் அவர்கள் வராரான்னு. அந்த அந்த வார்த்தையை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் எந்த மீடியாவும் அதை கட் பண்ணி போடலை. அவர் சொன்னது அழகா சொன்னது. இங்கே எடப்பாடியார் தான் அது இந்த தமிழகத்தில் மீடியாவுக்கு பிடிக்காதுல்ல. லீடர் அவர் தான். அவரோட பெர்மிஷனோட நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் அது அவர்கிட்ட தான் பேசணும், அது அவர்கிட்ட பேசிக்கிறோம்னு சொல்றாங்க. எல்முருகன் அவர்கள் வந்திருந்தாரு. வரும்போது இன்னைக்கு எல்லாரும் வருவாங்க. விஜய் அவர்களும் வருவார்களா, எல்லாரும் வருவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து தலைவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. மோடி அவர்களுடைய இன்னைக்கு திருச்சி பயணம், எடப்பாடியார் அவர்களும் கண்டிப்பாக கலந்துக்கிட போறாரு. எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு அவர் பேசுகிற சப்ஜெக்டை பொறுத்து தான் நம்ம எதுவும் பேச முடியும். ஏன்னா இந்த டீம் இருக்குல்ல, இது எனக்கு என்னன்னு அவர்கிட்ட சப்ஜெக்டே கொடுக்காம இது பண்ணுச்சு. போன தடவை நம்ம பெரிய கம்ப்ளைண்ட் வச்சோம். அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மோடியுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் தான் பெருசாக லீடு ஆகும். அப்போ அவருக்கு கொடுக்குற விஷயங்களை கரெக்டாக கொடுக்கணும். அதை கொடுக்காம வளவலா கொலகொலா அந்த திருப்பரங்குன்ற மாதிரி அந்த மாதிரி அப்படிலாம் பண்ணியிருந்தா வேலைக்கு ஆகும். இறங்கி அடிக்கிற மாதிரி அவருடைய ஸ்பீச்சு 10 நாளைக்கு பேசப்படுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக. அதனால் எப்படி போதும் ஈவினிங் இருக்குது. நாளைக்கு அதை பற்றி நம்ம விரிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக. மிக நன்றி. நேரத்துக்கு